சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் தொழில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னத்திற்கு தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருப்பாங்க? சுக்கிர பகவான் தான் இருப்பார். அப்போ இந்த சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலை நல்ல விதமாக கன்டினியூ பண்ணி நடத்த முடியும். சுக்கிரன் நல்ல அமைப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் சரியில்லாமல் இருக்கிறவங்க, இந்த தொழிலில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க அம்பாள் வழிபாடு பண்ணணும். அம்பாளுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு அந்த தொழிலில் ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு தொழில் பண்ணவே கூடாதுங்க. இல்லை ஆல்ரெடி நடத்திட்டு இருக்க தொழில் தான், இது கன்டினியூ பண்ணணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை ஒரு ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்க முடியவே முடியாது. இப்போ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு உருட்டி புரட்டி ஏதாவது ஒரு ஆசோலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காகவோ ஸ்டெடியாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு 2 தெய்வங்களுடைய வலிமை அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ரொம்ப பலமாக பிடிச்சிக்கணும். அது அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது சங்கர நாராயணனாக இருக்கலாம், இல்லை ஆதி அந்த பிரபுவாக இருக்கலாம். 2 தெய்வங்கள் ஒன்றிணையக்கூடிய அதோடு இன்னும் சொல்லப்போனால் நம்ம சபரிமலை ஐயப்பனாக இருக்கலாம். ஏன்னா தர்ம சாஸ்தா அப்படின்னு சொல்கிறது 2 சக்திகள் ஒன்று கூடியது. இப்போ முருகப்பெருமான் எடுத்துட்டால் 2 சக்தி, சிவனுடைய சக்தியும் அங்கே சக்தி வேலாக அந்த அம்பாளுடைய சக்தியும் இணைஞ்ச ஒரு சுரூபமாக இருக்கார். இப்போ இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.